ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம், பக்கம் 216. யார்? ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபிப்போம். கண்களை மூடி. நல்ல பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு நீர் பேசும். உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்டு கர்த்தாவை நாங்கள் நடக்க கிருபையை தருவீராக. கர்த்தரத்தில் அன்பு கூறுகிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான் என்று எழுதப்பட்டது. கர்த்தாவே, இதோ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக அதை கேட்டு நடக்க கிருபையை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். போன வாரம் என்ன செய்தியை நான் கொடுத்தேன்? போன வாரம் பின்னாடி யாராவது சொல்ல முடியுமா? போன வாரம் நான் கொடுத்த செய்தி தெரியலையா? என்ன செய்தி கொடுத்த பின்னாடி? ஆமா, தானியேலின் 7 குணாதிசயங்கள் சொல்லி தேவ செய்தியை கொடுக்குறேன். மறக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு ஸ்பிரிட் லீடட் லைஃப், ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை என்கிற தலைப்பில் தேவ செய்தியை நான் உங்களுக்கு தர இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவியினால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. இந்த ரோமர் புஸ்தகத்திலே பவுல் சொல்லுகிறாரு, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு ரோமன்ஸ் 8:14, for as many as are led by the Spirit of God, these are sons of God. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வரமாட்டேங்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் தேவனால் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. கையை தூக்கி அல்லேலூயா சொன்னவங்க எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த செய்தி ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு வேளை புரியாமல் இருந்தாலும், நான் சொல்ல போகிற செய்தியை நீங்கள் முழுமையாக நீங்கள் கேட்பீர்கள், முடிவிலே அது உங்களுக்கு புரிய வரும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ. பிரைஸ் காட். பாவ மன்னிப்புக்கு என்று நாம் ஞானஸ்தானம் எடுத்தோம், அப்படிதானே? ஞானஸ்தானம் எடுத்தவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல கையை உயர்த்தி உங்களுக்கு தான் இந்த சத்தியம். Those who are took baptism, for them the message will be. எந்த நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்தோம்? பிதா, குமாரன், பரிசுத்த திரியேக நாமத்தினாலே நாம் என்ன செய்தோம்?
ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். எதற்காக? பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்காக. ஞானஸ்தானம் சில பேர் நினைக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்தா எனக்கு பைக் கொடுத்துருவாரு, ஞானஸ்தானம் எடுத்தா எனக்கு வீடு கிடைச்சிடும், ஞானஸ்தானம் எடுத்தா எனக்கு வேலை கிடைக்கும். அப்படி பைபிளில் எங்குமே இருந்ததுன்னா எனக்கு காட்டலாம். ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பைபிள் தெளிவாய் சொல்கிறது, பாவ மன்னிப்புக்கு என்று நாம் என்ன செய்கிறோம்? ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்தானத்தின் மூலமாக தேவனோடு ஒரு உடன்படிக்கை நாம் செய்கிறோம். இந்த ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எல்லாரும் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. ஞானஸ்தானம் எடுத்தவர், நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீர்களானால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நடத்தப்பட வேண்டும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர். நான் ஏற்கனவே சொன்னேன், இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள் யார் வாழ்றா? இயேசு வாழ்கிறார். இந்த வாழ்க்கை என்றது நான் என்னைக்கோ மறிச்சிட்டேன், ஆனால் இன்றைக்கு உயிரோடு கூட நான் இருக்கிறேன். எதற்காக? அவரை பற்றி விசுவாசத்துக்காக. அவர் எனக்குள் வாழ்கிறபடினால் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படி கிறிஸ்துவுக்காக ஸ்தோத்திரம், அவருக்காக நாம் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்று இன்றைக்கு ஒரு சமாதான வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சமாதான வாழ்க்கை நீங்கள் பூரணப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அவசியம், தேவை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 2:11. சொல்லுங்க, படிங்க. மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். மனுஷனுக்குள்ள என்ன இருக்கு? மனுஷனுக்குள்ள என்ன ஆவி இருக்கு? மனுஷ ஆவி. மிருகத்துக்குள்ள என்ன இருக்கு? மிருகத்துக்குள்ள என்ன ஆவி இருக்கு? மிருகத்துக்குரிய ஆவி இருக்கு. மிருகம் மனுஷனா மாற மாட்டான், மனுஷன் மிருகமா. அந்த அதுக்கு ஒரு ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதே போல வேதம் சொல்கிறது, அதே வசனத்தினுடைய கீழ்ப்பகுதியை வாசிப்போம். அப்படி போல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் என்ன செய்ய மாட்டான்? தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அப்ப அறிவது, தேவனுக்குரியவைகளை அறிவது தேவனுடைய சித்தமா? நாம தேவனுக்குரியவைகளை அறிவது தேவ சித்தமா? சித்தம்தான். டவுட்டா இருக்கா உங்களுக்கு? தேவனுக்குரியவைகளை அறிய வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை எதிர்பார்க்கிறார். அப்போ தேவனுக்குரியவைகளை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒன்று தேவை. அது என்னன்னா, அந்த தேவனுடைய ஆவியானவர். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியை நீங்கள் பெறுவீர்களானால் தேவனுக்குரிய ரகசியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். தேவனை நீங்கள் அறியலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்கள் அந்த ஆவியை, தேவ ஆவியை நீங்கள் பெறுவீர்களானால் தேவனால் நீங்கள் நடத்தப்படுவீர்கள். நீங்கள் தேவனால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் தேவனுடைய புத்திரராய் புத்திரியாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இல்லாவிட்டால் நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? எப்படி இருப்போம்? பேலியாளின் பிள்ளைகளாக தான் இருக்கும். எப்படி இருக்கும்? ஆமாம், பேலியாளின் பிள்ளைகள்னா வீட்டில் போய் படிச்சுப்பாரு. பேலியாளின் பிள்ளைகள் அவர்கள் துன்மார்க்கர், அவர்கள் அசுத்த உடலுடையவர்கள், அசுத்த செய்கை படைத்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இப்படிப்பட்ட அசுத்தத்திலிருந்து தேவன் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்து இன்றைக்கு கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். என்னுடைய ஆவியினாலே என் ஜனங்களை நான் நிரப்புவேன். யோவேல் 2:28 கர்த்தர் சொல்லுகிறார், இதோ கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை. அந்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு அவசியம். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், யோவான் 14:17, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நல்ல கவனிச்சுங்க, நீங்கள் அவரை அறிவீர்கள். எப்ப அறிவோம் அப்படின்னா, அவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ண வேண்டும். ஆமென். கவனிக்கிறீங்களா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறீங்களா? செய்தியை கவனிக்கிறீங்களா? ஆனா யார் அறிய மாட்டா அப்படின்னு கேட்டா, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை என்ன செய்யாது? பெற்றுக்கொள்ள மாட்டார். பெற்றுக்கொண்டதானே அறிய முடியும். அப்ப யார் பெற்றுக்கொள்வா அப்படின்னு கேட்டா, ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் என்ன செய்வாங்க? அவரை பெறுவார். அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 15:16 சொல்றாரு, நீங்கள் அல்ல, நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்றார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை. அப்ப யார் பெற மாட்டான்னு கேட்டா, உலகத்தார், உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்படி அவரை நாம் பெற்றுக்கொள்வோமானால் ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை, ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவருக்கும் அது தேவையாக இருக்கிறது. அதற்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்கு மிக மிக அவசியம் அவசியம் அவசியம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம் அப்படின்னு கேட்டா, அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள்? பலன் அடைவீர்கள். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, நான் பலன் அடைவேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வரும் பொழுது நான் பலன் அடைவேன். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை பலப்படுத்துகிறவர். அது வரைக்கும் நம்ம யாரு? பலவீனர். அப்படிதானே? நம்முடைய பலவீனம் நம்ம கேட்டால் தான் தெரியும். ஆனா ஆவியானவர் உள்ள திரியங்களை ஆராய்ந்து அறிந்து, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ ஒரு இருதயத்தை பார்க்கிறான். நம்முடைய பலவீனம் என்ன? ஆவிக்குரிய பலவீனம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் கொஞ்சம் சாந்தத்தில் வீக்கு, நான் கொஞ்சம் பேசுறதுல கொஞ்சம் வீக்,
பலவீனம். நான் பரிசுத்தத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறேன். நிதானிப்பதில் நான் பலவீனமாக இருக்கிறேன். சபைக்கு வருவதில் நான் பலவீனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய பலவீனங்களை எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்குமா? நான் குணப்படுவேனா? நான் பரிசுத்தமாக்கப்படுவேனா அப்படின்ற நீங்க ஒரு கேள்வியை கேட்டா அதுக்கு ஆமாவா இல்லையா அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் ஆமான்றீங்க? 2 பேர் தான், 3. நான் குணப்படுவேன், என்னால் குணப்படுத்த முடியும், இது சரிப்படுத்த முடியும் சொல்றவங்க எல்லாம் பின்னால் 2 பேர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தூக்கணும், கை தூக்கணும்னா பின்னால் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ரைஸ் எல்லாம் முடியும் ஆமேன்னு சொன்னாங்க. என்னுடைய பலவீனம் நீங்கி என்னால் குணப்பட முடியும். அதான் பவுல் சொல்லுகிறாரு பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. அப்போ செய்ய முடியாதது எல்லாமே நம்மளால முடியுமா முடியாதா? ஜெபிக்க முடியுமா? அந்நிய பாஷை பேச முடியுமா? சபைக்கு நேரத்தோட வர முடியுமா? சாப்பாடு சாப்பிடாம வர முடியுமா? ஃபாஸ்டிங் எடுக்க முடியுமா? பிரைஸ் காட். இப்பதான் கொஞ்சம் லெவல்ல வந்து நம்முடைய பலவீனம் என்னது? சிந்தை மூல அறிவு சொல்லும், ஐயோ நீ சாப்பிடலன்னா குடலெல்லாம் வீக் ஆயிடுவ. ஆனா கர்த்தருக்கு சோதரன் நான் சொல்லுவேன், உன் ஆவியில நீ ஸ்ட்ராங் ஆவ. ஒருவேளை சாப்பாடு குறையும். சயின்ஸ்லயே சொல்றாங்க, வாரத்துல ஒரு நாள் சாப்பிடாம இருக்கிறது நல்லதுன்னு. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வராது. மெடிக்கல் சயின்ஸ்ல கொலஸ்ட்ரால் வராது. வாரத்தில் ஒரு நாள் ஃபாஸ்டிங் போகிறது நல்லது. நான் அதுக்காக மாத்திரம் சொல்ல வரல, உங்கள் ஆவியிலே நீங்கள் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசை ஆவியிலே நான் பலப்படணும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை வனாந்திரத்தில் இருந்து அந்த பிள்ளை வெளியே தன்னுடைய முகத்தை காண்பிக்கிற வரைக்கும் அது வனாந்திரத்தில் இருந்தது. அந்த பிள்ளை ஆவியிலே பலன் கொண்டது. இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஆவியில வீக். ஏதாவது ஒரு பிரச்சனை சூழ்நிலை வந்துச்சுன்னா உடனே சோர்வு பலவீனம் வந்துடுது. டயர்டாயிடுறாங்க, படுத்துடுறாங்க, வெளியாக போல சோர்ந்து போயிடுறாங்க. பைபிள் சொல்லுகிறது, நீ ஆபத்து காலத்திலே சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அப்போ குறுகின இந்த பலனை தான் கர்த்தர் என்ன பண்றாரு? ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும், நாட் ஈவன் ஒன் திங், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஆமா, அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க எனக்கு பலன் உண்டு. சொல்லப்பட்டபடி இந்த அட்டவணையின்படி நான் ஃபாலோ பண்ணுவதற்கு எனக்கு பலன் உண்டு. நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு பலன் உண்டு. ஊழியம் செய்வதற்கு, என் சாட்சியை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதற்கு. எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்ப ரொம்ப டயர்டா வீக்காதீங்களா? அல்லேலூயா. எல்லாம் சாப்பிடாம வந்திருப்பீங்க ஃபாஸ்டிங். எத்தனை பேர் சாப்பிட்டு வந்தீங்க? எத்தனை பேர் சாப்பிடாம வந்தீங்க? சாப்பிடாம வந்தவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சரியா கை தூக்கலையா? சாப்பிடாம நான் வந்தேன், அதுக்கு சரி சாப்பிட்டு வந்தேன். அப்போ சில பேர்லாம் சாப்பிட்டு வந்திருப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நீங்கள் ஃபாஸ்டிங்கோடு வருவது நல்லது. ஃபாஸ்டிங்கோடு வாங்க, உங்களுடைய ஆவி உற்சாகப்படும். அல்லேலூயா. நல்ல அதிகாலை எழுந்து செபிச்சு நல்ல பைபிளை படிச்சுட்டு என்ன குளிச்சுட்டு சுத்தமாக நீங்கள் ஆலயத்துக்கு வந்து நீங்கள் சீக்கிரமாக வருவீர்களான்னா உங்களுக்குள்ள சாப்பிடக்கூடாது வந்துடணும்.
இங்கே ஆவியானவர் உங்களோடு கூட அசைவாடுவார், உங்களை நிரப்புவார். அந்த அந்த அசைவில் உங்கள் பசி தாகத்துலாம் போயிடும். பெரிய சபையில் சாம்சன் வெளியே ஆராதனை நடத்தும் போது எப்போ முடிப்பாருன்னே தெரியாது. 10:30 மணிக்கு முடியும், 11 மணிக்கு முடியும், 11 திருவிருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 11 தான். பசி தாகமே இருக்காது, மறந்து உட்கார்ந்துட்டு அப்புறம் முடிஞ்ச பிறகுதான் நானா இருக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. என்னையே மறந்து உட்கார்ந்தக்கூடிய ஒரு நிலைமையில பரிசுத்த ஆவியானவர் கொண்டு போவார். அதுதான் ஆராதனை, அதுதான் ஆவிக்குரிய ஆராதனை. இன்றைக்கு ஆராதனைன்னு சொன்னா சில பேருக்கு போர் அடிக்குது, சிரிக்கிறாங்க பாருங்க. ஆராதனை என்று சொன்னால், ஜெபம் என்று சொன்னால் போர் அடிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். உன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் நீ உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை என்று சொன்னால் தேவ ஆவியானவரை அப்படியே பெற்றுக்கொள்வது, அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வது, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலன் அடைவது. அந்த ஆராதனையிலே தேவனுடைய வல்லமையும் அபிஷேகமும் கடந்து வருகிறது. அதுதான் ஆராதனை. ஆண்டவர் சொல்றார், 2 அல்லது 3 பேரின் நாமத்தில் எங்கே கூடுகிறாங்க நடுவில் நான் இருக்கிறேன். கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் அசைவாடுகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தரே வருவார். அதுதான் ஆராதனை. ஆராதனைன்னு சொன்னா சில பேர், நிறைய பேருக்கு தெரியல. தூங்கி வழிஞ்சிட்டு வராங்க, சாப்பிட்டுட்டு வராங்க, நீ விசாரணமாய் வராங்க, லேட்டா வராங்க. நோ, பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியம் உள்ளவராய் இருக்கிறார். என் பிள்ளை நான் ரட்சித்தேன், என் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், அவனை கிரயமாய் நான் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வைராக்கியம் பாராட்டுகிறார். அச்சாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆவியானவர். அன்பானவர்களே, தேவனை அறிந்து கொள்ளுங்கள், தேவனை அறிந்து கொள்ளுங்கள், ஆராதனையை அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நான் குறிப்புக்கு வருகிறேன். மார்க் சுவிசேஷம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8:26 படிங்க. 8:26. நல்லா கவனிங்க. பிரைஸ் அதான். இப்போ நம்முடைய பலவீனத்தை குறித்து நான் டாபிக் எடுத்து, நம்முடைய பலவீனம் எது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்கள் பலவீனம் உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பலவீனம் உங்களுக்கு தெரியும்ல? நான் எதில் வீக்காக இருக்கிறேன்? என் மனசாட்சி சொல்லும் நான் எதில் வீக். அப்படிதானே? நம்ம மனசாட்சி தான் சொல்கிறது தான் சாட்சி, மற்றவங்க சொல்கிறது இல்லை. கர்த்தருக்கு சொல்கிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு என்ன செய்கிறாராம்? உதவி செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய பலவீனம் எதுலப்பா வீக்காக இருக்கிறேன்? உங்களுக்குள்ளே நீங்கள் யோசனை பண்ணுவீங்க, ஐயோ நான் இதில் இருந்து கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னு, இதுலேருந்து எப்போ நான் மீளுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். அல்லேலூயா. அந்த ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்டவர். எதற்காக அவர் கொடுக்கப்பட்டார் என்று சொன்னால், நம்முடைய பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறபடினால் நமக்கு அவர் உதவி செய்ய அவர் ஓடோடி கூட வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம். மார்க் 10ஆம் அதிகாரம் 38. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் குடிக்கவும்
நான் பெரும் ஸ்தானத்தை உங்களால் கூடுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கே என்ன செய்யல, தெரியல. நம்ம எப்படி என்ன கேட்கணும் தெரியல, அப்படிதானே? சில ஜெபத்துல கேட்பாங்க, என்ன கேட்கறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கேட்கறது உங்களுக்கே தெரியலப்பா, என்ன கேட்கணும்னு தெரியல என்று கர்த்தர் சொல்றாரு. அப்படி தெரியாத பட்சத்துல இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்வாரு? உதவி செய்வார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நிறைய காரியங்கள்ல என்ன எப்படி ஜெபிக்கணும், என்ன கேட்கணும் தெரியாது. நீங்கள் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 14:26, என் நாமத்தினாலே அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாரை தேற்றவரனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இந்த ஆவியோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எதை வேதத்திலே கற்று அறிந்தோமோ அந்த காரியத்தை நமக்கு நினைப்பூட்டுவார், ஞாபகப்படுத்துவார். மகளே, இதை படிச்சிய, இதன்படி நீ செய். உன் இக்கட்டான சூழ்நிலையில கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், உதவி செய்வார். எப்படி உதவி செய்யறாரு பார்த்தீங்களா? முதல்ல என்னது கேட்கணுன்றது தெரியல, ரெண்டாவது மறந்த சூழ்நிலையில ஆவியானவர் வசனத்தை என்ன பண்ணுவாரு? ஆமென். அதுதான் நம்முடைய பலவீனங்களிலே அவர் உதவி செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சரி, நம்முடைய பலவீனங்களை குறித்து நான் கொஞ்சம் தான் சொன்னேன். நான் சொன்னதுக்கும் வேதம் சொன்னதுக்கும் ஒப்பிட்டு நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒரு 5% கூட இருக்காது. அதை நம்ம படிப்போம். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21. கலாத்தியர் 5:19-21. மாம்சத்தின் கிரியைகள். எல்லாரும் பைபிளை திறந்து பாருங்க, பக்கம் சொல்லுங்க. 262வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 262வது உங்க பைபிள் இங்க இருக்கு. பிரைஸ் எல்லாம் 262 பைபிள் படிக்குமா? நல்லா கவனிங்க. யாவன முன்னே நான் சொன்னது போல மறுபடியும் நான் அதனால் எத்தனை மாம்சத்தின் கிரியைகள், இந்த கிரியைகளோடு இருப்பார்களானால் அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டார். அபிஷேகம் பெற்றுக்கொண்டிருந்தாலும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக மாட்டார். அன்றியும் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள். அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு மாம்சத்திலே நீங்கள் ஓடுவீர்களானால் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? துக்கப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துக்கப்பட்டார். சாலமோன் பாவம் செய்யும் பொழுது அங்கே ஆவியானவர் துக்கப்பட்டார். தேவன் துக்கப்பட்டார். ஒரு முறை சொன்னார், கேட்கல. 2 முறை சொன்னார், அப்பவும் கேட்கல. 3ஆவது முறை என்ன பண்ணாரு? ராஜ்யத்தையும் 2 11 கோத்திரம்
10 கோத்திரம் ஒருவனை சேவித்தது. இஸ்ரவேல்ல ராஜா மீதி 2 கோத்திரத்துக்கு தான் யூதாவின் ராஜா வருகிறார். பார்த்தீங்களா? 12 எங்க இருக்கு, 2 எங்க இருக்கு? அன்பானவர்களே, இன்றைக்கு அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டார் என்று கேட்டால், நீங்கள் யோவானுக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம் 7, 8 படிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நல்ல வசனத்தை டக்கு டக்குன்னு எடுத்து நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. சொல்லுங்க, படிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனம். இயேசு சொல்றாரு, நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் நம்ம கிட்ட வர மாட்டார். தேற்றரவாளன் யாரு? இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாரு? எனக்குள்ள வர மாட்டாரு. சொல்லுங்க, எனக்குள்ள வர மாட்டாரு. படிங்கம்மா. நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். இங்கதான் இருங்க. அவர் வந்து என்ன செய்வாராம்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை என்ன பண்ணுவாரு? இந்த ஆவியானவர் நமக்கு தேவையா, தேவை வேண்டாமா? ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவன் படிப்பானால் அவன்கிட்ட தகாத செய்கைகள், குறும்புகள், அசுத்தமான பேச்சுகள் இப்படி அவன்கிட்ட இருக்குதுன்னு சொன்னா, அந்த பள்ளிக்கூடம் முதல்ல ஒரு நல்ல பள்ளிக்கூடமா இருக்குமானால் முதல்ல என்ன சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா? என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? பாடத்தை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு நல்ல பள்ளிக்கூடம் இருக்குமானால் முதல்ல பிள்ளைகளுக்கு என்ன செய்ய கொடுப்பாங்க? சொல்லிக் கொடுப்பாங்க, ஒழுக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன வயசுல எனக்கு தெரிஞ்சு 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது அப்போ வந்து ஒரு ஐயர் மாமி அந்த ஸ்கூலில் படிச்சு, வித்யா மந்திர் இந்த ஒரு ஸ்கூல். அதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஏதோ டிஃபன் பாக்ஸையோ ஏதோ ஒன்று தொலைச்சிட்டு, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்போ எங்கள் சித்தப்பா என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த வாங்கிறதுக்காக சாயந்தரமாக போயிருந்தோம். ஸ்கூலெல்லாம் விட்டுட்டாங்க, யாருமே இல்லை. அந்த மாமி மட்டும் உட்காந்துட்டு இருக்காங்க. மாமி என்ன பண்ணாங்க தெரியுமா? டிஃபன் பாக்ஸை தூக்கி டக்குன்னு கையில் கொடுக்கல. முதல்ல என்னை கண்டிச்சாங்க. ஏன் அதை விட்ட? ஏன் அதை நீ மறந்த? அப்படின்னு சொல்லி பென்சில் எடுத்து இந்த 2 விரல்ல வச்சு அப்படியே திருகுவாங்க. கை வலிக்கும், இந்த இடத்துல அப்படியே வலிக்கும், இந்த முட்டி நடுவில் வலிக்கும். ஐயோன்னு அப்புறமா தான் விட்டுருவாங்க. 6 அந்த 6 அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னொரு முறை பஸ்ஸில் நான் டிஃபன் பாக்ஸை விட்டுட்டேன். நல்ல வேலை நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது பாருங்க, ஒரே கூட்டம் பஸ்ஸில். என்ன பண்ணுறது? டிஃபன் பாக்ஸை யாருக்குன்னா கையில் பிடிங்க, நிற்கிறதுக்கே இடம் இல்லை. இங்கே மூட்டை வேற பயங்கர இவ்வளோ போய். இப்போ படிக்கிற பிள்ளைகளெல்லாம் பாவம், இவ்வளோ போய். பிள்ளை வந்து ஒரு 25 கிலோ இருக்குதுன்னா மூட்டை ஒரு 50 கிலோ இருக்கும் பின்னாடி. இல்லை அந்த பஸ்ஸில் ஏறி இடிச்சு அப்படிதான் போயிட்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்ன பண்ண, டிஃபன் பாக்ஸ் கையில் கொடுத்துட்டு மறந்துட்டேன், வந்துட்டாங்க. எல்லாம் லஞ்ச் பெல் அடிக்கிறாங்க. டிஃபன் பாக்ஸை பார்த்தா காணும். நானும் என் தம்பி 2 பேரும் ஒரே பையில போட்டு எங்கள் அம்மா கொடுத்து அனுப்பிச்சான். காணும். யாருக்கிட்டையும் ஒன்றும் சொல்றதுக்கு வர பயம். அப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதை கொண்டு போய் சொல்லிட்டாங்க மிஸ். ஹெட்மிஸ்டர் சொல்லிட்டு போயிடுச்சு. அப்புறமா மத்தியானம் கிளாஸ் ஆரம்பிக்குது. 2 பேரும் தனியாக கூப்பிட்டாங்க. நாங்கள் போனோம். ஆளுக்கு ஒரு பண்ணு கூப்பிட்டாங்க. அந்த ஓரமாக போய் பின்னாடி போய் சாப்பிட்டோம். நாங்கள் ஓரமாக பின்னாடி யாருக்கும் தெரியாமல் போயிட்டு பண்ணு சாப்பிட்டு வந்து பரிசாக உட்காந்து
அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸையே நான் தொலைகிறேன். அன்பு இருந்துச்சு, சிக்ஸையும். அப்போ ஒரு உலக பிரகாரமா நடத்துகிற ஒரு மனுஷன் இவ்வளோ ஒரு ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பான்னா உங்களையும் என்னையும் அழைத்த நம்முடைய தேவாதி தேவை சபையில ஒழுக்கத்தை, அந்த ஒழுக்கத்தை குறித்த பிரசங்கம் சபைக்கு தேவை என்று சொல்ல, அதை கேட்டு அதுக்கப்புறம் நான் மறக்கவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வரும் தெரியுமா? அந்த மாமி இன்னைக்கும் நான் மறக்கல. அந்த மாமி பென்சில் வச்சு திருகுனாங்க பாருங்க கையில, இன்னைக்கும் நான் மறக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு போய் வந்து தலைமையில என்னால் கொட்ட முடியாது, சொல்லதான் முடியும். அல்லேலூயா. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு போடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், அவர்கள் செவி கொடுக்கிறார். கர்த்தரை நேசிக்கிறவர்கள் கர்த்தருக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. ஒருவேளை என்னிடத்துல ஆண்டவர் மேல வைக்கிற அன்பு குறைவா இருக்குமானா, உங்களிடத்துல நீங்கள் ஆண்டவர் மேல வைக்கிற அன்பு குறைவா இருக்குமானா கேளு, ஜெபிங்க. ஆண்டவரே, உங்களுடைய அன்பினால் என்னை நிரப்புங்க, உங்க அன்பினால் என்னை நிரப்புங்க. அப்படி நீங்க ஜெபிச்சு பாருங்க, நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஜெபிப்பீங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆலயத்துக்கு வருவீங்க, ஆட்டோமேட்டிக்கா ஊழியத்தையும் செய்வீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்ற முதலாவது, ஆண்டவர் சொல்ற முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு தேவனிடத்துல. இதுதான் பிரதான கற்பனை. கற்பனையில நியாயம் 10 கட்டளையும் வந்து அடங்கிடுச்சு. பிரதான கட்டளை. இன்னைக்கு எதன் மேல நம்ம அன்பு கூறுகிறோம்? அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன் பாரு, இப்படி நாம் உலகத்தின் மேலே அன்பு கூர்ந்திருப்போமானால், இங்கே சொல்லப்பட்டிருக்க அவர் வந்து, அந்த வசனம் பாருங்க 16:8 யோவான்ல, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். யாருடைய மனதிலே உலகம் இருக்குதோ அவர்களை கண்டித்து. ஆமென். உலகம், உலக சிந்தை. சரி, 1 கொரிந்தியர் 3:1 படிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இங்க சொல்றாரு, பவுல் சொல்றாரு, சகோதரரே, உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே நான் பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாக. கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது பவுல் சொல்றாரு, உங்களை நான் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி நினைச்சேன், ஆனா இன்றைக்கு நீங்க உங்களுடைய செய்கையை நான் பார்த்து, உங்களுடைய பேச்சை நான் பார்த்து, நீங்கள் இன்னும் மாமிசத்துக்குரியவர்கள் என்று எண்ணுகிறேன். பவுல் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எண்ணி நான் பேசுகிறேன். என்ன பேசுறாங்க? கீழே படிங்க. சொல்ற, நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனத்தை கொடுக்காமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லைங்க. நல்ல வலுவான பொருளை தூக்குவதற்கு என்ன இல்லை? பலன் இல்லை. நல்லா சாப்பிட்டாதான் என்ன பண்ண முடியும்? ஸ்ட்ரென்த். அதை சாப்பிட்ற அளவுக்கு, ஜீரணம் ஆகிற அளவுக்கு உங்களுக்குள்ள என்ன இல்லை? பலன், வளர்ச்சி இல்லை, பலன் இல்லை. ஆகையினால் நான் என்ன கொடுக்குறேன்? உங்களுக்கு பாலை கொடுக்குறேன். சாதாரணமான பொருளை கொடுக்குறேன். கரிமீன் கொடுக்க மாட்டேன்.
பாலை கொடுக்கும். அது கொஞ்சம் செரிக்கும் என்று எண்ணி உங்களிடத்துல நான் பேசுகிறேன். அடுத்த வசனம் படிங்க. இங்க என்ன பலவீனம் பாருங்க. இந்த கொரிந்தியருடைய சபைக்கு சில பலவீனங்களை குறித்து ஆவியானவர் சொல்றார். படிங்க. பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? எந்த மார்க்கமா நடக்கிறாங்க? மார்க்கம்னா என்னது? வழி. மனுஷ வழியில் என்ன பண்றாங்க? நடக்கிறாங்க. மனுஷன் தான் அப்படி நடப்பான். ஆவிக்குரியவர்கள் அப்படி இல்லை. ஆகையினால நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்று எண்ணி இடத்துல நான் பேசுகிறேன். அல்லேலூயா. அவங்களுக்குள்ள என்ன இருக்குது? பொறாமை இருக்கு, வாக்குவாதம் இருக்கு. கலாத்தியர்ல நம்ம வாசித்தோம் இல்லையா? அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்க ஒரு வார்த்தை பகை. என்னது? பகை. பகைக்கிறான். சகோதரர் என்ன பண்றாங்க? பகைக்கிறாங்க. அதை குறித்து பைபிள் சொல்லுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகனும் அவனுக்குள்ள என்ன இருக்காது? பைபிள் சொல்லுது, நீ கத்தி எடுத்து ஒருத்தனை குத்த வேணாம். இல்ல நம்ம மொழியில சொன்னா கத்தி எடுத்து ஒருத்தனை குத்தினாதான் என்னது? கொலை. ஆனா வேதம் என்ன சொல்லு தெரியுமா? நீ கத்தி எடுத்து குத்த வேணாம், நீ பகைச்சாலே போதும். மத்தவங்க என்ன பண்ணிட்ட? கத்தி எடுத்து குத்திட்ட. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை 20-21 வசனத்தை வாசிப்போம். தேவனிடத்தில் அன்பு கூறுவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் உண்மை உள்ளவன் கிடையாது. அவன் உண்மை உள்ளவன் இல்லை. அவன் யாரு? பொய்யன். பிறகு படிங்க. தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? பார்க்குற சகோதரத்துல நீ அன்பு கூறலையா? அவனுக்கு செய்யலையா? அவனுக்காக நீ ஜெபிக்கலையா? பாரப்படலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காணாத தேவனிடத்துல நீ எப்படி அப்படின்னு பைபிள் சொல்லுது. நான் சொல்ல எப்படி காணாத தேவனிடத்துல நீ அன்பு கூறுவ? சகோதரனை நீ அப்படியே அன்பு கூறாமல் இருக்கும்போது காண்கிற சகோதரன். அல்லேலூயா. நாம் அப்படி இருக்க வேண்டாம். அப்படி இருக்க வேண்டாம். அதுக்கு தான் நான் சொன்னேன், ஆண்டவரே நான் அன்பிலே குறைவுள்ளவனா இருந்தா நீர் என்னை அன்பினால் என்னை நிரப்பும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கு, சகலத்தையும் அன்போடு செய். அன்போடு செய். பகை உணர்வு நமக்கு வேண்டாம். அது மாம்சத்தின் குணம். அது உங்களுடைய பலவீனம். கொரிந்தியர் சபைக்கு பவுல் எழுதும்போது அது உங்களுடைய பலவீனம். நீங்கள் பலவீனர் என்று எண்ணி நான் உலகத்துல அவருடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சு சொன்னா, ஏதோ ஒன்று அச்சு விட்டுறது கிடையாது. அவர்களை எண்ணி பேசுகிறேன். உங்களை நான் எண்ணி பேசுகிறேன். உங்களை கணித்து நான் பேசுவேன். நேற்று இந்த பாசமாட்டத்தில் நான் சொல்லும்போது கூட குறிப்பு சொன்னேன், மார்க்கம், சிந்தை, செய்கை அப்படின்னு. அவங்களுக்கே புரியல. அல்லேலூயா. என்னங்க அப்படின்னா தெரியும். சபையாருக்கு புரியுற மாதிரி பேசுங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு நேவிகேட்டர் கற்றுக் கொடுத்துருக்குறேன். எப்படி பிரசங்கம் பண்ணணும், என்ன சொல்லணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இது வரணும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியலன்னான்றது கையை வழுத்துங்க. எனக்கு புரியல பாஸ்டர். புரியுது. கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருக்கே மகிமை. அல்லேலூயா.
கர்த்தர் உங்க புரியக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கர்த்தர் கிருபையை சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு கர்த்தர் கிருபையை தேவன் கொடுப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இப்போ சிந்தைக்கு இரண்டாவது குறிப்பை நாம் வருவோம். சிந்தை. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். ரோமர் 8:6. ஆமென். எடுத்துக்கிட்டீங்களா? பக்கம் சொல்லுங்கம்மா. 213 15. படிங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா. நல்லா கவனிங்க. மாம்ச சிந்தை ஆவியின் சிந்தையோ அது என்ன கொடுக்கும் நமக்கு? ஆவிக்குரிய சிந்தை நமக்கு வேணும். இந்த பரிசுத்த ஆவி கொடுக்கிற சிந்தை என்னன்னா ஆவிக்குரிய சிந்தை. சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பேதுரு ஒரு முறை இயேசு கிறிஸ்து இடத்துல வந்து தனியாக அவரை கூட்டிட்டு போயிட்டு அவரை கடிந்து கொண்டான். வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23. சிந்தை அவன் எப்படி சிந்திச்சானா? கவனிக்கிறீங்களா? பேதுரு எப்படி சிந்திச்சான்? மனுஷ சிந்தை, மனுஷனுக்கு ஏற்றவைகளை யோசிச்சான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? தேவனுக்கு ஏற்றவைகளை நீ என்ன சொல்ற? தேவனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்தியாமல் இருக்கிறாய். அப்ப தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் என்னதுன்னா, உன்னுடைய மாம்ச குணத்தை மாத்து, சிந்தையை மாத்து, ஆவிக்குரிய சிந்தையை இந்த இந்தியத்தில். பேதுரு அவரை கடிந்து கொள்ளும்படிக்கு கடிந்து கொண்டான். ஆனா தேவனோ மறுபடியும் அவரை கடிந்து கொண்டார். நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ என்ன பண்ற? சிந்திக்கிற. உன் சிந்தையை மாத்துப்பா. எப்படி மாத்தணுமா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2வது வசனம். இருக்க நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பாவம் பைபிள் சொல்லுது. அப்படி அதாவது ஆவிக்குரிய சிந்தை படைத்தவன் என்ன செய்வான்னா பாவங்களை விட்டு ஓய்ந்து பாவம் செய்யணும். ஆவிக்குரிய சிந்தை படைத்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? குடிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய சிந்தை படைத்தவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பொய் சொல்ல மாட்டாங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய சிந்தை படைத்தவர்கள் பகைக்க மாட்டாங்க. ஆமென் சொல்ல மாட்டாங்க. ஏகண்டி 10 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பாருன்னு ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதர் சிஸ்டர், நான் தாழ்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு எப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ள இருக்கு? எப்படி இன்னைக்கு போய் இன்னைக்கு திருவிருந்து நம்ம எடுக்க போறோம், நம்முடைய சிந்தையில என்ன இருக்கு? எப்படி இருக்கு? அன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னை ஒப்பு கொடுப்ப, என்னை சிலுவையில கொண்டு போய் அடிப்பாங்க, நான் ரத்தத்தை சிந்துவேன், ஜீவனை கொடுப்பேன், 3வது நாள் உயிரோடு கூட எழுந்திருப்பேன்னு சொல்லி தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். மாறாக பேதுரு சொல்லுகிறார், இல்ல இல்ல உங்களை நான் சிலுவையில ஒப்பு கொடுக்க மாட்டேன், நீங்க சிலுவைக்கு போகக்கூடாது என்று சொல்லி அவரை தடுக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தர் சொல்றாரு. இதே பேதுரு தான் சொல்றாரு, நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன். எல்லாரும் மறுதலிக்கலாம், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், மறுதலிக்கவே மாட்டேன். டோட்டல் அண்ட் டோட்டல் மாம்சத்திலே அவன் இருந்தான். ஆனா எப்ப தெரியுமா அவனுடைய சிந்தை மாறிச்சு? எப்ப மாறிச்சு? பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேல் மாடியிலே கூடி இருக்கும் பொழுது அங்கே தேவனுடைய அபிஷேகம் இறங்கினது. 120 பேர் மேலே இறங்கினபடினால் 120 பேரும் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட அந்நிய பாஷைகளை பேசி அல்லேலூயா அவர்கள் ஆவியிலே நிரம்பினார்கள். அப்பொழுது பேதுரு எழும்பி தைரியமாய் பிரசங்கம் பண்ணார். பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு உங்களுடைய மாம்ச குணம் சிந்தை மாறணும் அப்படின்னு சொன்னா you need the anointing of the Holy Spirit. உங்களுக்கு ஆவியின் அபிஷேகம் தேவை. ஆவியின் அபிஷேகம் இல்லாம பரிசுத்தமாக்கப்பட நல்லா லிசன் பண்ணி. இன்னும் நீங்க மாம்சத்துல தான் இருக்கீங்க, மாம்ச சிந்தை உங்களுக்குள்ள இருக்கும். அதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? உங்களுக்கு பரிசுத்த ஆவியான அபிஷேகம் தேவை. இந்த அபிஷேகத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டு. உங்களுக்கு தேவை. எப்படி ஞானஸ்நானம் உங்களுக்கு அவசியமா இருந்ததோ அது போல இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் உங்களுக்கு தேவை. அப்பதான் அவர் தான் மாற்ற முடியும். அவர் தான் அந்த ஆவிக்குரிய சிந்தைய பேதுருக்கு எப்படி கொடுத்தாரோ அது போல நமக்கும் கத்த என்ன பண்ணுவாரு? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நான் மேல சொல்லிக்கிட்டே இருப்பேன். நீங்க வீட்டுல போய் நீங்க அதே 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிச்சிடலாங்க. 3 படிங்க. சென்ற வாழ்நாள் காலத்தில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் காமவிகாரத்தையும் துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறிகொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். யார் செய்தது இதெல்லாம்? யார் செய்தது? அந்த பைபிள்ல சொல்லப்பட்ட சென்ற வாழ்நாட்கள். இப்போ இந்த வாழ்நாள் எப்படி இருக்கு? சென்ற வாழ்நாள் எப்படி இருந்தோம்? எப்படி இருந்தோம்? புறஜாதிகளுடைய அவங்க விருப்பம். புறஜாதிகள் யாரு? இயேசுவை அறியாதவர்கள், தெரியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். புறஜாதிகளுடைய இஷ்டத்துக்கு படிங்க படிங்க. நடந்து கொண்டது நடந்து கொண்டது போதும். அவன் குடிக்கிறானா? நீ என்ன பண்ணாத, குடிக்காத. சென்ற நாள் வாழ்நாள். அவன் கெட்ட வார்த்தையில பேசுறானா? நீ என்ன பண்ணாத. ஏங்க பைபிள்ல இருக்குதுங்க சென்ற வாழ்நாள். அப்ப என்ன பண்ணோம்? தெளிவா போடப்பட்டிருக்கு. இச்சைகளை நடப்பித்து துர் இச்சைகளை நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை எப்படி இருக்கு? அருவருப்பு. ஒருவேளை நீங்க விக்கிரகத்தை ஆராதிக்கல, சில வழிபாடு இல்லை, நான் பண்ணல, ஆனா மற்றதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குன்னா அதுதான் விக்கிரகம். புரிஞ்சுங்க. அப்ப இன்னும் நீங்க இன்னும் குணப்படவில்லை. இன்னும் சென்ற நாட்கள் உங்களுக்குள்ள இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. இன்னும் புதுசா நானு மாறல. அறிந்து கொள்ளுங்க. பைபிள் சொல்லுது, நீங்கள் கிறிஸ்துவினுடைய சிந்தை உடையவர்களா. ஆமென். 5வது வசனம் 5 படிங்க. யாரு?
இன்னும் மனம் திரும்பாத பட்சத்தில் அவர்கள் தேவனுக்கு கணக்கு ஒப்பிக்கணுங்க. நம்ம எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க, தேவனுக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நாளில் நம்ம என்ன பண்ணணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். நாம் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் கணக்கு ஒப்புவிக்கணும். ஆமென். இப்பொழுதே மனம் திரும்புவோம். இப்பொழுதே. இதுவே ரட்சணிய நாள். இன்றைக்கே இதுவே அனுகிரகத்தின் காலம். இன்றைக்கே ரட்சணிய நாள். வேற ஒரு நாள் இல்லை. இன்னைக்கு நீ குணப்படு, நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். நோ. பிரைஸ் தி லார்ட். குணப்படு. ஆமென். 7வது வசனம். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் நீங்க எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு எப்படி இருக்கணுமா? ஜெபம் பண்ணுவதற்கு பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இன்னைக்கு ஜெபிக்க சொன்னா இந்த மாதிரி என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜெபிக்க பைபிள் ஜாக்கிரதை. ஆமென். ஜெபிங்கன்னா எழுந்து ஜெபிக்கணுங்க டக்குன்னு. அல்லேலூயா. மற்றவங்க ஜெபம் பண்ணுவாங்க, நான் அப்படியே தூங்கிட்டே உட்காந்து சும்மா நான் பொம்மை தாங்க அப்படியே அசையாமல் ஆடாமல் அப்படி இருக்கும். உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கா? உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரா? அவருடைய ஆவியானவர் இருக்கிறாரா? நீங்கள் ஜீவன் உள்ளவர்கள். ஆமென். ஜெபம் அப்படின்னு சொன்னா எழுந்து நிற்கணும். இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய். அல்லேலூயா. அதுக்கு அசதியாயிராத. நீ எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவர்கள். ஜெபிக்கிறவங்களுக்கு தெளிந்த புத்தி இருக்கும். வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு தெளிந்த புத்தி இருக்கும். ஜெபிக்காதவங்களுக்கு தெளிந்த புத்தி இருக்காது. குழப்பமா இருக்கும். என்ன செய்யறது, என்ன பேசுறது, எங்க போறது, குழம்பின்னு இருக்கும். அதான் சொல்லப்பட்டு ஜெபிக்கிறவங்களுக்கு இந்த தைரியம் கிடைக்கும். லீடிங், அதுதான் ஆவியானவர் லீட் பண்ணுவார். அபிஷேகம் உங்களை நடத்தும். சத்திய ஆவியை உங்களுக்குள்ள இருக்கிறவர் போதித்து நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. அதுதாங்க ஆவியின் அபிஷேகம் உங்களுக்கு வேணும். அந்த ஆவியின் அபிஷேகம் இருக்குமானால் தேவ சிந்தை நமக்குள்ள காணப்படும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆவியின் அபிஷேகம் வேணும்? ஆவியின் அபிஷேகம் வேணுன்றவங்க எல்லாம் கையை உயர்த்தி, எனக்கு இந்த ஆவியோட அபிஷேகம் எனக்கு தேவை. இன்னும் முடிக்கல, நான் செய்தியை முடிக்கல, இன்னும் ஒரு குறிப்பு இருக்கு. ஆவியின் அபிஷேகம் எனக்கு தேவை. எனக்கு என் பலவீனங்களை உதவி செய்கிற ஆவியானது தேவை. ஆவிக்குரிய சிந்தையில நடப்பதற்கு இந்த ஆவியானவர் எனக்கு தேவை. ஆவியின் மார்க்கத்தில் நடப்பதற்கு இந்த ஆவியானவர் எனக்கு ஆவி இல்லைன்னா ஆண்டவர் சொன்னாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். கீழே சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான். தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் தீட்டு இருக்கக்கூடாது, பரிசுத்தம் இருக்க வேண்டும். இந்த பரிசுத்தம் நம்மால செய்ய முடியாது, நம்மால கொண்டு வர முடியாது. ராக்கெட்டை விடலாம், கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கலாம், ரோபோட்டை கண்டுபிடிக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா பரிசுத்தத்தை என்ன பண்ண முடியாது, ஒருவராலையும் உருவாக்க முடியாது. பரிசுத்தம் என்பது தேவனுக்குரியது. தேவன் தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்போ தேவன் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தேவ ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதான் நீங்க என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. உங்களை அப்படியே உங்களை உருமாற்றிக் கொண்டே இருப்பார், பேசிக்கொண்டே இருப்பார், உங்களை உணர்த்தி கொண்டே இருப்பார். நியாய தீர்ப்பை குறித்து, நீதியை குறித்து, பாவத்தை குறித்து கண்டித்து நடத்துவார். ஆமென். அந்த ஆவியானவர் மூணாவது காரியம் நான் சொல்றேன். 1 யோவான் 2ஆம் செய்கை, 1 யோவான் 2ஆம் அதிகாரம்.
சரி, 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிப்போம். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். ஆண்டவர் சொல்றாரு, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே. அல்லேலூயா. நீ ரட்சிக்கப்பட்டு குணப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று நல்ல சபைக்கு வருவ, உன் மேல தான் பிசாசு கண்ணோக்கமா இருக்கும். சபைக்கு வராதவங்க மேல பிசாசுக்கு கண்ணோக்கமா இருக்க வேண்டிய அவசியம் இருக்குமா? அவன் தான் சபைக்கே வரலையே, தள்ளி தெரிச்சு விட்ட கேஸ். அல்லேலூயா. அவன் மேல பிசாசு கண்ணோக்கமா இருக்க மாட்டான். நீ ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனை தேடுற பாரு, உண்மையில என்ன பண்ணுவான்? கண்ணோக்கமா இருப்பான். அப்போ அவனுடைய தந்திரங்களை நீங்கள் அறிந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இயேசு கிட்ட பிசாசு வந்தான், வாலாட்டினான். ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? வசனத்தை விட்டு அவனை அடிச்ச உடனே அடியில தலைதெறிக்க ஓடிட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு நீங்கள் உடன்படாத. ஒரு முறை எங்க தம்பி கல்யாணம் நடந்துச்சு. நான் சொல்றது 2000 தம்பி கல்யாணத்துல எல்லாரும் கூத்தாடுறாங்க. எந்த பாட்டுக்கு? நம்ம பாட்டுக்கு இல்லையா, சினிமா பாட்டுக்கு கூத்தாடுறாங்க எல்லாம். ஆனா என்ன பண்ணாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க மாமா வந்தாரு, என்ன கையை பிடிச்சி இழுத்தாரு. அவன், நீ வா, சினிமா பாட்டு டான்ஸ் ஆடலாம் வா. அல்லேலூயா. அதுக்கு சொல்லி, இல்லை மாமா நான் வரமாட்டேன். நீ வந்துதே ஆகணும். வலு கட்டாயமா கையை பிடிச்சி கூப்பிடுறாரு. இல்லை மாமா வரமாட்டேன். அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டாரு, வரவே மாட்டேன். ஆமென். சரி, அதுதான் வரலையா, போலாம், வெளியே போலாம். எதுக்கு? எங்க போவான் தெரியுமா? கல்யாண மண்டபத்துல கல்யாணத்துக்கு வந்தா சொல்லவே தேவையில்லை. அதுக்கு போலாம். இல்லை மாமா வரமா, பரவாயில்ல வா. அப்படி அதாவது முதல்ல இருந்த சுரேஷ் நினைச்சிட்டார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகும். அந்த நினைப்புல கூப்பிடுறார், இல்ல நான் வரமாட்டேன், ஸ்ட்ரிக்டா வரமாட்டேன். அத்தோட போனவர் தான். இது வரல. ஆமென். அல்லேலூயா சொல்றேன். நீங்களும் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூர்ண சமாதானத்தோடு நீர் காத்துக் கொள்கிறேன். சமாதானத்தை அசுத்த வாழ்க்கையில வரக்கூடிய சந்தோஷத்தை பார்க்கணும். தேவனுடைய பிள்ளைகளோடு உபத்திரவத்தை அனுபவிக்கிற அந்த சந்தோஷம் பெரிதா இருக்கிறது. தேவனுக்கு மகிமை. நான் சொல்றது புரியுதா? அன்பானவர்களே, மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு நீ உடன்படாத. போவார். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு, 7ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் வாசிப்பார். அம்பு அவன் ஈரலை பிளந்த, அவர் அடிக்கப்படும் ஒரு மாட்டை போல போறான். அடிக்கப்படும் மாடு கட்டி போவோம், கயிறு கட்டி போன போவோம். அது போல அவன் போறான். இல்ல, உனக்குள்ள உறுதி வேண்டும். என் பாவங்களை இயேசு மன்னித்தார், என்னை வாழ வைத்திருக்கிறார். அந்த சிந்தை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் இதை வாசித்து நினைக்கிறேன். யோவான் 17-16 படிக்கிறேன். யோவான் 17
நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆமென். ஆண்டவர் யாரு? அவர் உலகத்தாரு அல்ல. நாம உலகத்தாரு அல்ல. அல்லவா? இருக்கா? அல்ல. உலகத்துல செய்வாங்க. உலகத்துல எப்படி வேணாலும் வாழலாம். பிறரை ஏமாத்தி வாழலாம், பண ஆசையோடு வாழலாம், சுகபோகமா வாழலாம், பாவத்தை செய்துக்கிட்டே உருளலாம், எல்லாம் பண்ணலாம் உலகத்துல. அப்படிதானே? இஷ்டமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நித்திய ஜீவன் இல்லை என்று சொன்னா இன்னைக்கு நாமும் அப்படிதான் இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, அப்படி நம்பிக்கை இல்லாதவன் இன்னைக்கு எல்லாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு நாளைக்கு சாவான்னு சொல்லிட்டு செத்து போயிடுவோம். ஆனா இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு நம்பிக்கையோடு கூட வாழ்றோம். பார்த்தீங்களா? ஒரு நம்பிக்கை இருக்குது இல்ல, நம்பிக்கையின் நங்கூரம். அது என்னது? எனக்கு நித்திய ஜீவனை தேவன் இன்னைக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுதான் ஜீவன். கிறிஸ்து உங்களுக்குள்ள வாழ்ற. அல்லேலூயா. உங்களுக்குள்ள வாழ்ற. கர்த்தர் இல்லைன்னா இன்னைக்கு நல்லா வாழ்ந்துட்டு நாளைக்கு உண்போம், நாளைக்கு புசிப்போம், சாவோம் நாளைக்கு. அப்படிதான் போயிருக்கும் வாழ்க்கை. இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மறு ஜென்மம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்றாங்க, இந்துல சொல்றாங்களே 7 ஜென்மம். இல்லை, 2 ஜென்மம் இருக்குது. ஒன்று இந்த ஜென்மம், இன்னொன்று மறு ஜென்மம். அதோட முடிஞ்சு போச்சு. மனுஷன் ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டார். 2 தான். வாழ்க்கை முடிஞ்சது. சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். உலகம், பண ஆசை, பொருள் ஆசை, சிற்றின்பங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இதெல்லாம் எங்க இருக்கு? உலகத்துல இருக்கு. உலகத்துல இருக்கு. ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. உலகம் உங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடாது. கிறிஸ்து தான் உங்களுக்கு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாய லாபம். கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆண்டவர் சொல்றாரு, பணம் ஒரு மனுஷனுக்கு என்ன இல்ல, ஜீவன் அல்ல சொல்றாரு. பணம் ஒரு மனுஷனுக்கு ஜீவன் அல்ல. அதை பணம் 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 பேய். பணத்துக்கு பின்னால ஓடுறது, எது வேணாலும் செய்யறது, எந்த பாவம் வேணாலும் செய்யறது இல்ல. பணம் ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்காது. எது தெரியுமா ஜீவன் கொடுக்கும்? கிறிஸ்து உங்களுக்கு ஜீவனை கொடுப்பார். பொருள் ஆசை உங்களுக்கு ஜீவனை கொடுக்க. எந்த பொருளை பார்த்தாலும் ஆசை. அவங்க போட்டாங்களா நான் போடணும், அவங்க போனாங்களா நானும் போடணும். பொருள் மேல ஆசை. அழகா ஃபாதர் பாரு, பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா அபிஷேகம் போச்சு. அபிஷேகம் போச்சு. யார்கிட்ட போச்சு? சிம்சோன் கிட்ட இருந்து போச்சுங்க. ஆவியான விலகிட்டாரு. அல்லேலூயா. அபிஷேகம். லோத்துடைய மனைவியை பாருங்க, பின்னிட்டு திரும்பி பார்த்தா போச்சு. அபிஷேகம் போச்சு, ஆவியும் போச்சு. உப்பு தூண மாறிட்டா. நோ, இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டன. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து உங்களுடையவர். நீங்கள் உலகத்தான் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவுடையவர். கிறிஸ்து உங்களுக்குள் வாழ். நீங்க மறக்கவே கூடாது, மறக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை பண ஆசை இருக்குன்னா போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆசையை விட்டு நீங்கணும் உண்மையா பின்பற்றணும்ப்பா. உண்மையா ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பணத்தை நம்பி சிலர் என்ன பண்ண உருவ குத்தி கொள்ளுகிறான். இல்லைப்பா, வேணாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணம் எது வேணாலும் செய்யும். பணம் என்னன்னா பணம் கூட என்ன பண்ணுமா, அதெல்லாம் நல்லது. அந்த மாதிரி இருக்குது. பணம் கூட வாயை திறக்குமா.
செத்து போன கூட அது உலகத்தால் சொல்றது. ஸ்தோத்திரம். நாம சொல்ல வேண்டியது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் வாயை விரிவாய் திறாதை நான் நிரப்புவேன். எதனால் நிரப்புவார் தெரியுமா? பரிசுத்த ஆவியினால், அபிஷேகத்தால கர்த்தர், வார்த்தையினால கர்த்தர் உங்களை நிரப்புவோம். அல்லேலூயா. இப்படியே அவருடைய பரலோகத்துக்கு நோக்கி கைவிடப்பட்டு போகவே கூடாது. ஆமென். அவன் கைவிடப்பட்டு போவே கூடாது. கிறிஸ்துவனுக்கு ஜீவன் என்று சொல்லி அவரை பார்த்து போயிடும். அல்லேலூயா. கிறிஸ்துவை பார்த்து வாழும், கிறிஸ்துவை பார்த்து ஓடுங்க. ஆமென். அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.